டப்புன்னு அந்த இருள் மறைஞ்சு திடீர்னு ஒரு வெளிச்சம் வர்றப்ப எப்படி இருக்கும்? இந்த எக்ஸாக்ட் ஃபீல சாவு நிச்சயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர் அனுபவிச்சு வெளியில வந்திருக்காரு. அவர் பேர் தான் பைலட் ப்ரூஸ் கிரெனான். பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற இந்த டெவில்ஸ் ட்ரையாங்கிள்ல இருந்து உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தன்னோட சேர்த்து இன்னும் 2 நபர்களோட புளோரிடா நோக்கி போய்கிட்டு இருந்த விமானத்துல திடீர்னு எதிர்பாராத வகையில இந்த பர்முடா முக்கோணத்தின் பிடியில சிக்கியிருக்காரு. ரொம்ப கருமையான ஒரு இருண்ட மேகம் மாதிரியான டனல் தன்னை சுத்தி வளைச்சதாகவும் அந்த கூறுகளான டனல்குள்ளார இந்த ஏரோப்ளேன் மிதந்துகிட்டே போனதாகவும் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா அவரே பிஹைண்ட் த பர்முடா ட்ரையாங்கிள்னு எழுதின ஒரு புக்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த கருமேகம் சூழ்ந்த ஒரு வார்ம் டனல் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நீளம் இருந்ததாகவும் ஆனா அதை வெறும் 20 நொடிகள்ல கடந்ததாகவும் மென்ஷன் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 90 நிமிஷத்துல போக வேண்டிய பயணம் வெறும் 45 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த டனல்குள்ளார போனதும் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஏதோ பிளைட்டே மிதந்துகிட்டு நம்மள வேற யாரோ இயக்கி கூட்டிட்டு போற மாதிரியான ஒரு ஃபீல். தான் கையில அந்த பிளைட்டோட கண்ட்ரோல் இல்லங்கிறதையும் சொல்றாரு. ஆல்சோ அவருடைய அந்த வழிகாட்டும் நேவிகேட்டர் டூல்ஸ்